பொதுவாக காரமான உணவுகள் எடுக்கிறவங்களுக்கு தான் இந்த பெப்டிக் அல்சர் வரும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சில தவறான உணவுகள் காரணமாக அந்த கழிவுகள் நம்ம குடலில் இருக்கிறதுனால தான் நம்ம வயிற்றில் இந்த இரிட்டேஷன் ஏற்படுது. பொதுவாக பெப்டிக் அல்சர் பைலோரிக் பாக்டீரியானால தான் உருவாகுது அப்படின்றாங்க. அந்த பைலோரிக் பாக்டீரியா கண்டிப்பாக அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்காக வந்த ஒரு பாக்டீரியா. ஆனால் நம்ம அந்த பழைய பூரா அந்த பாக்டீரியா மேலே போட்டுறோம். ஸோ நம்ம வயிற்றில் ஏற்படக்கூடிய கேஸ்ட்ரிக் அல்சராக இருக்கட்டும், இல்லை டியோடினம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வயிற்றை குடலோடு கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த டியோடினத்தில் ஏற்படக்கூடிய அல்சர், இது ரெண்டுக்குமே காரணம் நம்ம மலக்குடலில் நாட்பட்ட கழிவுகள் தங்கும்போது, அக்யூமுலேட் ஆகும்போது அது சரியாக டீகம்போஸ் ஆகாமல் அதிலிருந்து ஒரு துர்நாற்ற வாடை எழும்பும். அந்த வாடையுடைய இரிட்டேஷன் தான் நம்ம ஸ்டொமக்லேயும் நம்ம டியோடினம்லேயும் நம்ம